check the mic and make sure it sound right, boys. After COVID இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நடக்கிறது நிறைய ஆஸ்பைரிங் மாடல்ஸ்க்கும் நிறைய ஆஸ்பைரிங் டிசைனர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு வேவாக இருக்கும் இது. I was always fascinated with, cocktail wear, cocktail satin gowns. So I always wanted to make something like this. உங்க லைஃப்ல சோபனா மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்னா யாரை சொல்லுவீங்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் ஃப்ரெண்டு தானே. ஓகே ஆமா, என் வைஃப் எனக்கு கல்யாணமே ஆகலைனாலும் நான் என் பொண்டாட்டி தான் சொல்லுவேன். கல்யாணம் ஆனதுனால வேற வழியே கிடையாது, நான் என் பொண்டாட்டி தான் சொல்றேன். ஸோ சோபனா, அப்புறம் வந்து பிரியா, கீர்த்திகா, நந்தினி, நான் என் வாழ்க்கையில பார்த்த எல்லா பெண்களும் ஒரு மொத்த உருவமா கிடைச்சிக்கிற ஒரு கலவை தான் பிரியா. இவனுக்கு வைசாலி. சூப்பர், கொடுத்து வச்ச வைஃப்ங்க நீங்க. கேம் செக்மெண்ட் நல்லா இருந்துச்சா? பிடிச்சிருக்கா? ரொம்ப யூனிக்கான கேள்வி. ஆமா, பயங்கரமா இருக்கு. நிறைய பேர் கோத்துற மாதிரி இருக்கு. அந்த ஃபார்மேஷன்ஸ் தான் செம்மையா இருக்கு. அந்த ஃபேஷன் டிசைன் ஃபார்மேஷன்ஸ் தான் சூப்பராக இருக்கும். ஒருத்தர் வந்துட்டு பின்னாடி கிளம்ஸ் இல்லாமல் இருந்தது, நீட்டாக இருந்தது. நானும் இப்போ தான் ஒரு பர்ஃபார்ம் முடித்தேன். நம்ம டீம் இன்னொரு பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Everybody, I'm so happy to be part of this event today here. First of all, congrats for all the one who did amazing job here today. So happy that all aspiring models are having a nice platform here. Thank you so much. திருக்குறள் இருக்கிற குரல் தாண்டி எக்ஸ்ட்ரா 2 குரல் வந்து நவீனுக்கு தெரியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு திறமைசாலி. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுக்காக கேரளம் பண்ணிடக்கூடாது, நம்ம கமல் சார் வயசு ஆரம்பம். ஓகே டன். இந்த இடத்துக்கு பிக் பாஸ் லான்ச் ஆகுதுங்க வந்து என்ன. ஸோ இந்த இடத்துக்கு கமல் சார் வந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த மேடைக்கு என்னை அழைத்ததற்காக இந்த வைப்ஸ் கரெக்டாக வைஃப் சார் வைப்ஸ் 360 டிகிரி பிரசன்ஸ் ஃபீல் த கம்ப்ளீட் ஃபேஷன். அந்த ஃபேஷன் வந்து அதை பற்றி ஒரு விளக்கமாக சொல்லணும்னா ஒரு 2 மணி நேரம் பேசிக்கிட்டே. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கு அவசரமாக ஏர்போர்ட்டில் வேலை இருக்கிறதுனால அவங்க நாங்கள் அமைச்சிடுறோம். புரியும், நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? புரியலையா? புரியக்கூடாது தான் பேசிகிட்டு இருக்கேன். புரிஞ்சா கமெண்ட் ஒத்துக்க மாட்டீங்க. ஸோ இப்படி நிறைய காரணங்கள் இருப்பதால் இங்கே இந்த ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா இப்படி ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதை கண்டு கழித்துக் கொண்டிருக்கும் மக்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். இனிமேல் தான் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் வரவிருக்கு. ஆரம்பிக்கலாம். நீங்க வந்து அவங்களுடைய நண்பரை நீங்க கண்டிப்பா கூட்டு வந்திருப்பீங்க. சார் வந்திருக்காங்களா? டெஃபினட்டா. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, என்னை வாழ வைத்துக் கொடுக்க தமிழ் மக்கள் வந்து சொன்னாங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போது நீங்க டெஃபினட்டா வரணும் சொன்னாங்க. நான் வந்து அதெல்லாம் சொல்லவே இல்லையா? கூப்பிடவே இல்லை. கூட இப்போ நான் வந்து போறதுங்க. ஏன்னா வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும் போது நிறைய திறமையானவர்கள்லாம் இருக்காங்க. அதனால அவங்களை வந்து நம்ம வந்து பாராட்டணும், அவங்களை வந்து புகழ்ந்து அவங்க இன்னும் நல்ல வாழ்க்கையில பெரிய ஆளா வருவாங்க. அதனால வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல மக்கள் இதை வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி ஆண்டோட வேடிக்கிற வைப்ஸ் அவங்களுக்கு இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சி நீங்க நடத்தணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஸோ 2 ஜாம்பவான்கள் நம்ம மேடைக்கு வந்துட்டாங்க. 3ஆவதா ஒரு பில்லர் இருக்காங்க, அவங்கள கூப்பிடலாம். அதுதான் வந்து விஜயகாந்த் சார். ஸோ ஆமா, ஸோ விஜயகாந்த் சார், வெல்கம் டு வைப்ஸ் 360. வைப்ஸ் 360 நீங்க யார் பேர் யார் வச்சது? வைப்ஸ் 360 அடிக்க மாட்டேன். நீங்க எல்லாம் கத்தாதீங்க. அடிக்கிறதுக்கு முன்னாடியே கத்திக்கிட்டு இருந்தா அப்போ என்ன நினைப்பாங்க எல்லாரும்? ஏதோ பொம்பளை பிள்ளையும் அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்க மாட்டோம். ஆமா சார், இவர் எல்லா கேமரா இப்பெல்லாம் எந்த காலத்துல எங்கே கேமரா வைக்கிறான்னு தெரிய மாட்டேன் எல்லாம் நீங்க. அதனால யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். நீங்க என்ன சார் பஞ்சாப்காரங்க இங்கே வந்து கிரில் வச்சுக்கிட்டு இருக்காங்க.
எல்லாரும் போட்டுறாங்க வீட்டில் நீங்கள் எங்க சண்டே நீங்கள் எங்கேயாவது வீட்டுக்கு தயவு செஞ்சு வெளியில் கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு அதை வர கூட்டு எதுக்காக சொல்கிறேன்னா தம்பி நீங்கள் எந்த டிவி கேமரா நீங்கள் சார் அவரு இது சார் ஜெயா டிவி சார் அடிக்க மாட்டேன் என்ன டிவி ஜெயா டிவி அந்த டிவிக்கெல்லாம் பேட்டி கொடுக்க மாட்டேன் தெரியுமில்ல எனக்கு பிடிச்ச சிசிடிவி அந்த டிவியில் பேட்டி எனக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் பேட்டி கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து இப்போ அதாவது வைப்ஸ் என்ன போட்டுருக்கு வைப்ஸ் நீங்கள் அதாவது கம்ப்ளீட் ஃபேஷன் இந்த காலத்து இளைஞர்கள் ஃபேஷன் எதுன்னே தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க ஃபேஷனை பற்றி பேசுறீங்க எல்லாம் பரவாயில்ல நல்லா ஃபேஷனாக தான் இருக்கீங்க எல்லாரும் நன்றிகளை சொல்லி நான் கிளம்புறேன் வரட்டுமா வாங்க சார் தேங்க்யூ பிசி ஹாப்பி வேலண்டைன் டே தேங்க்யூ நன்றி நன்றி சார் ஸோ மக்கள் ஒரு மூணு வாய்ஸ் லாஸ்டா சூர்யா ஓகே மக்கள் சார் விஜய் சேதுபதி வாய்ஸ் வேலாம் நாளைக்கு வேறு வந்திருக்காரு ரிஷுபாய் ஸோ அவர் வந்து விஜய் சேதுபதி சார் வாய்ஸ் வந்து அப்படியே அவரை விட பயங்கரமாக பேசுவார் இல்லை ஆக்சுவலாக என்ன பிரச்சனை எல்லாமே எனக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சான்ஸே இல்லை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு நிறைய அதாவது இப்போலாம் நிறைய படம்லாம் எனக்கு புக் ஆகுது இல்லை நிறைய இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் புக் ஆகுது நிறைய காலேஜ் ஃபங்க்ஷன் கூப்பிட்றாங்க நிறைய ஆஃபீஸ் கூப்பிட்றாங்க ஏதாச்சும் மோட்டிவ்ஸ்லாம் பேசுங்கன்றாங்க கண்டிப்பாக நான் இந்த இடத்துலையும் வந்து நான் ஒரு 2 வார்த்தை நம்ம பேசிக்கிறேன் எப்பயுமே வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் 2 பேர் அவாய்ட் பண்ணும் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு பிடிக்காதவங்க இன்னும் கரெக்டாக சொன்னீங்க ஒன்று நமக்கு பிடிக்காதவங்க இன்னும் நம்மளை பிடிக்காதவங்க 2 பேர் அவாய்ட் பண்ணிங்கன்னா அது யார் தெரியுமா சார் அது யார் எனக்கு பிடிக்காதவங்க இல்லை குமுதா சான்ஸ் எல்லாரும் ஓகே பேபி தேங்க்யூ இதே மாதிரி சிரிச்சுனே இருக்கேன் சந்தோஷமா இருக்கு ஜாலி தேங்க்யூ ஸோ மச் ஓகே இது என்ன போட்டிருக்கா ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் யாருக்கு டெடிகேட் பண்ணால் நல்லாயிருக்கும் இது என்ன தான் பொருந்தும் ஏன்னா நான் வந்து என்ன பிலீவ் பண்ணனால தான் இன்றைக்கி உலகத்து ஃபுல்லாக நான் ப்ளஸ் சைஸ் மாடலாக இருக்கேன் ஐ வாஸ் கலர் ஷேம்ட் அண்ட் பாடி ஷேம்ட் ஆஸ் அ கிட் என்னோடய கரியர் வந்து 40 இயர்ஸில் தான் ஆரம்பிச்சு அப்படி இருக்கப்போ அந்த மிரரில் இருந்த உருவம் நான் தான் அண்ட் இவ்வளோ கடந்து நான் இவ்வளோ வின் பண்ணிட்டு வந்ததும் நான் தான் ஸோ கண்டிப்பாக நான் என் பேச்சு சூப்பர் தேங்க்யூ மேம் Can we have someone from IBC Mangai? If you guys are somewhere here, we request you to please join us on the dais. Anybody here from IBC Mangai? Media partner, we'd also like to call upon our photography partner, CA Click Art Studio, to please join us on the dais. From IBC Mangai, thank you ma'am for being our wonderful media partner. Can we have Mr. Kumari Guru sir on the dais please? Hello sir. Good to see you both. Thank you for your support, ma'am. Thank you. Can we have a small token of felicitation? It's really, really nice to have such amazing partners all the way who've been rendering the great support and contribution in making this Dream Zone Vibes 360-degree a huge success. So without you, all this wouldn't have been possible. So can we hear a thunderous round of applause, ladies and gentlemen, once again for IBC Mangai. மோதிர விரல்ல குத்த வாங்கின ஒரு டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் பாலச்சந்தர் சார். அவர் மூலமாக தான் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் வந்தேன்னு சொல்லலாம். ஆக்சுவலி எனக்கு சீரியல் பண்ணுற இன்ட்ரெஸ்டே கிடையாது. எனக்கு நடிக்க வருமானு கூட எனக்கு ஆரம்பத்தில் தெரியாது. இருந்தால் பார்த்துட்டு நடிக்க வராளா சொல்லி கேட்டாங்க. இல்லை எனக்கு நான் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா